லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். ஆவணி மாதம் எந்த நாளில் வாஸ்து பூஜை செய்து கட்டட வேலையை துவங்க வேண்டும்? இதில் என்ன ஒரு ஆவணி மாதத்தில் விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூரியனுடைய ஆட்சி வீடாகிய சிம்மத்தில் இருப்பார். அந்த மாதத்தில் மாலையில் வாஸ்து வரும். பஞ்சாங்கத்தில் மாலை தான் கொடுப்பிட்ருக்காங்க. அதே கேலண்டர்களில் பழைய பிரசுரத்தில் எல்லாருமே காலை சொல்லப்பட்டிருக்கு. நான் 2 நேரமும் சொல்கிறேன், பட் பஞ்சாங்கத்தில் சொல்கிறது தான் முழுமையாக கடைபிடிக்கணும்னு சொல்லப்படுவாங்க. ஸோ அந்த வகையில் 22/8/2022 ஆவணி மாதம் திங்கட்கிழமை ஏகாதசி திதி, திருவாதிரை நட்சத்திரம். ஸோ அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய அருமையான நாள். மாலை 3:18 3:54 ஜீவன் நேத்திரம். அந்த நாளுக்கு உயிர் இருக்கா அப்படின்னா அருமையாக உள்ளது. ஸோ அந்த நாளில் நம்ம வாஸ்து பூஜை செய்கிறது மாலையில். சூரியனுடைய அதிகமான வெப்பம் இருப்பதால் அந்த நாளில் மாலையில் வாஸ்து பகவான் கண் விழித்து அருள்பாலிப்பார். காலையில் 7:23 to 7:59 வரைக்கும் கேலண்டர்களில் போடப்பட்டிருக்கு. அனைத்து விதமான பஞ்சாங்கங்களில் எல்லா பஞ்சாங்கத்துலேயும் மாலை தான் சொல்லியிருக்கு. ஸோ அதனால் வாஸ்து பூஜை செய்கிறவங்க மாலையில் செய்யணும். எந்த பகுதியில் செய்கிறது சிறப்பு அப்படின்னா, கன்னி மூலையில் தென்மேற்கு பகுதியில் கட்டடம் வரும் பகுதியில் செய்யணும். யார் எல்லாம் செய்யலாம்? வீடு கட்டுறவங்க, முதல் மாடி, ஸ்டோரு, கடவுனு, கடை, பெரிய மாட மாளிகை கட்டுறதுக்கு ஆவணியில் ஆரம்பித்தால் எக்கச்சக்கமான ஒரு பெரிய ஒரு பொருள் சேர்க்கையும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் கொடுக்கும். திங்கட்கிழமை சந்திரனுடைய நாளில் கட்டட வேலையை துவங்குவதற்கு ரொம்ப ஏதுவான காலம். வருடத்தில் 8 வாஸ்து நாட்கள் வரும். அதில் 7 வாஸ்து நாட்கள் காலையிலையும், ஒரே ஒரு ஆவணி மாதம் 6ஆம் தேதி வருகின்றது மட்டும் மாலையில் 3:18 3:54 சொல்லப்பட்டுள்ளது. ஸோ அந்த நேரத்தில் தான் நம்ம செய்யணும். சுபக்கிருத வருடம் நம்ம செய்கிற வாஸ்து நாள் மாலையில் ஆவணி மாதம் 6ஆம் தேதி உள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துபடி நிறைய வரைபடங்கள் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ வாஸ்து நாளில் இது நிறைய பேருக்கு மாலைங்கிறது தெரியாது. காலையில் சொல்லப்பட்ட கேலண்டர் நேரத்திலே பார்த்துருவாங்க. மாலையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். மேலும் வாஸ்து செய்கிற அன்னைக்கு காலையில் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலில் போயிட்டு ஒரு வில்லும் வாங்கி அர்ச்சனை பண்ணிட்டு மாலையில் செய்தோமேயானால் மிகவும் சிறப்பு. வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.